வெல்கம் டு அவர் டிசைன். இன்றைக்கி சீசன் 2ஓட எபிசோட் 10ல் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் சென்னையில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்காக ரெடி பண்ணது. அவங்க பிளாட் சைஸ் பார்த்திங்கன்னா 20x50 நார்த்து ஃபேஸிங் இருக்கிற மாதிரி ஒரு பிளாட். இந்த பிளாட் சைஸில் அவங்க 5 பெட்ரூம் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க. இது வில்லா டைப் பிளாட் அப்படிங்கிறதுனால நம்ம சைடில் செட்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணாமல் ஓடிஎஸ் மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு கார்டன் மாதிரி ஒரு சின்ன ஏரியாவும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைனை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீட்டோட டிசைன் பார்த்துடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம ஒரு வாஷ் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வாஷ் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஓடிஎஸ் டைப்பில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சவுத் ஈஸ்ட் கார்னரை ஒட்டியே உங்களுக்கு ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 feet 10 inches by 12 feet. கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே உங்களுக்கு கிச்சன் கிடைக்கும். சவுத் வெஸ்ட் கார்னரில் உங்களுக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 8 feet 11 inches by 11 feet 9 inches இருக்கிற மாதிரி. சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது, காமன் டாய்லெட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 8 feet 11 inches by 12 feet இருக்கிற மாதிரியான ஒரு பெட்ரூம் அது. நார்த் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் என்ட்ராகும்போதே வீட்டோட லுக்கை சூப்பராக காட்டுற மாதிரி ஒரு கார்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கார்டன் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது ஒரு சின்ன லிவிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 8 feet 10 inches by 14 feet இருக்க மாதிரி, 8 feet 11 inches by 14 feet இருக்கிற மாதிரி ஒரு டைனிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த டைனிங்கில் இருந்தே நம்ம வீட்டுக்கு மேலே போகிறதுக்கான ஸ்டேர்ஸும் இன்சைட்லேயே கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ளேயே ஒரு பேட்டியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது மேலே நீங்கள் கிளாஸ் ரூஃபிங் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் இருக்கும். இதோட சைஸ் 8 feet 11 inches by 7 feet. இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபுல் டிசைன். ஃபஸ்ட் ஃப்ளோரோட டிசைன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 பெட்ரூமும் ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் 8 feet 11 inches by 11 feet 9 inches. சவுத் ஈஸ்ட் கார்னரில் பால்கனியோடு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 8 feet 10 inches by 12 feet இருக்கிற மாதிரி. கீழே டைனிங் இருக்கிற போர்ஷன் மேலே ஹை சீலிங்காக வச்சோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். நம்ம ஹை சீலிங் மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு சின்ன பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 8 feet 11 inches by 12 feet இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அந்த லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 feet 10 inches by 14 feet. ஃப்ரண்ட்டில் 4 feet 7 inches by 8 feet 3 inches இருக்கிற மாதிரி ஒரு பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிற பேட்டியோவை நம்ம மேலேருந்து வியூ பண்ணுற மாதிரி கிளாஸ் வச்சு தான் கவர் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்கும். ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்த உடனேவே ஒரு சின்ன சீட்டிங் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8 feet 11 inches by 14 feet இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருந்து நீங்கள் பேட்டியோவை கிளாஸோட வியூ பண்ணும்போது ரொம்ப லக்ஸரியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஃபுல் டிசைன். இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா 154th டிசைன். 153 டிசைன்ஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கிங்க. இந்த டிசைன் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணி கேட்டிருந்ததுனால நம்ம இந்த டிசைன் ட்ரா பண்ணுறோம். இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா 15x60 இருக்கிற ஒரு சைட், 900 square feet சைட். இது நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. அவங்க 2 பெட்ரூம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் 15 feet இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்ன இடமா தான் இருக்கும்.
இந்த சின்ன இடத்துல வந்து நம்ம சைடில் செட்பேக் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நமக்கு வந்து வீட்டோட இடம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். வீட்டோட இடம் ரொம்ப கம்மியாயிட வேணாம் அப்படிங்கிறதுனால வீட்டினுடைய பேக் சைட்லேயும் ஒரு பேக் யார்டு கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கார்டன், நடுவில் ஒரு ஓடிஎஸ், இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி வீட்டோட அளவு வந்து சின்னதாகாமல் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் சைடில் செட்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது ரூமோட அளவுகள் எல்லாமே ரொம்ப சின்னதாகிரும். இவங்க 2 பெட்ரூம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால நம்ம வந்து பார்க்கிங் இந்த இடத்துல வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது. அதனால் பார்க்கிங்க்கு பதிலாக ஒரு சின்ன என்ட்ரியும் ஒரு கார்டனும் முன்னாடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸ்டேர்ஸை வந்து வீட்டுக்கு உள்ளே செட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்பில் இருக்கும். இதனுடைய எண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரும்பி முடிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் வந்து அட்டாச்டு பாத்ரூமோடு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு பெட்ரூம் வந்து காமன் டாய்லெட் செட் பண்ணியிருக்கிறோம். அந்த டிசைன் கேட்டவங்க பேக் யார்ட்லேயும் கார்டன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால நம்ம பேக் யார்டில் கார்டனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணும்போது இன்னும் அந்த ரூமுக்கு வந்து உங்களுக்கு வெளிச்சமும் காத்தோட்டமும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். இப்போ எல்லாருக்குமே மனசில் இருக்கிற விருப்பம் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு கார்டன் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பிளான் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன கார்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். முன்னாடி வந்து ஒரு சின்ன என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் பார்க் பண்ணிக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு இடம் இருக்கும். இதுதான் அதனுடைய டோட்டல் டிசைன். சீசன் 2ஓட எபிசோட் 12 இருக்கும். சீசன் 1லேயே நம்ம 100 வீடியோஸ்க்கு மேலே சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க அதில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிளாட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 31க்கு 40 இருக்கிற மாதிரி ஒரு சைட், ஓகேங்களா. இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் சைட். இந்த சைட்டை வந்து நம்ம வாஸ்துப்படி பக்காவாக டிசைன் பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து 2 பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கார்டன் ஏரியா வேணும் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. கேரளா டிசைனில் வீடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற அவங்க ஃபீல் பண்ணாங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு தோட்டத்தில் தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்து செட் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தோட்டம் அப்படிங்கிற கொஞ்சம் பெரிய இடத்துல இந்த வீட்டோட டிசைன் வைக்கும்போது உங்களுக்கு தாராளமாகவே கரெக்டாகவே இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு கார்டன் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிட் அவுட்டும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம சிட் அவுட்டுமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிட் அவுட் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு 5 கார் அந்த மாதிரி சின்ன சைஸில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து நல்லாவே கொஞ்சம் பெருசாகவே இருக்கணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம 10க்கு 9 அப்படிங்கிற ஒரு பெரிய ரூம் தான் அந்த அளவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஆனால் சிட் அவுட்டே வந்து அவங்க வேணும்னு விருப்பப்பட்டதுனால நம்ம 9க்கு 10 இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சிட் அவுட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சிட் அவுட்டோட லெஃப்ட் சைட்லேயே ஒரு சின்ன பைக் பார்க்கிங் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து ரூஃபிங் உங்களுக்கு வராது. அதனால் அதை நீங்கள் கார்டனாகவும் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிட் அவுட்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டுமே உங்களுக்கு கார்டன் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். இப்போ சிட் அவுட்டில் இருந்து நம்ம உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா உங்களுக்கு லிவிங் போர்ஷன் ஒன்று இருக்குது. இந்த லிவிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. டைனிங்க்குன்னு தனியாக ரூம் வந்து செப்பரேட் பண்ணாமல் லிவிங்கே நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணியிருக்கோம். லிவிங்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அழகான ஒரு சின்ன பூஜா ரூம் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் செட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்ப்போம். அந்த பெட்ரூமில் வந்து ஒரு சின்னதாக ட்ரெஸ்க்குன்னு ஒரு ஏரியா ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அட்டாச்டு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பூஜா ரூமோட வால் வந்து உங்களுக்கு பாத்ரூமை ஒட்டி இருக்காது, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் வரும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வாக்கின் வார்ட்ரோப் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பேஸாக இருந்தாலுமே நம்ம நீட்டாக கபோர்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுவுமே அட்டாச்டு பாத்ரூமோடு இருக்கிற மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பெட்ரூமை கம்பேர் பண்ணையில் செகண்ட் பெட்ரூம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் மாஸ்டர் பெட்ரூமாக கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து குபேரம் மூலம் வருது. ஸோ சவுத் வெஸ்ட் கார்னராக இருக்கிறதுனால அந்த இடம் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஏற்ற ஒரு இடமா இருக்கும். ஹாலில் இருந்தே கிச்சன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்குது. கிச்சன் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால 9க்கு 10 அப்படிங்கிற ஒரு கிச்சன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கபோர்டு ஒர்க் கொடுத்து சென்ட்ரலில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வைக்கும்போது நல்லாவே ஸ்பேஷியஸாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து கிச்சன்லேருந்து வீட்டை விட்டு வெளியே இறங்கி போகிறதுக்கான ஒரு கதவுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டேர்ஸ் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்போது சவுத்து ஃபேஸிங்கில் சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம வந்து ஸ்டேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து சிங்கிள் ஸ்டேர்ஸாக இருந்தாலுமே போதும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால
நம்ம ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு ஹால் வந்து ரொம்ப ஒரு லுக்காகவும் எலிகண்ட்டாகவும் இருக்கும். இவங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்லேயுமே நம்ம வந்து ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதுவுமே வந்து பெட்ரூமில் நீங்கள் இன்டீரியர்ஸோடு பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லைன்னா அங்கே ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டிசைனோட ஃபைனல் அவுட்புட். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடோட டிசைன். வெறும் டிசைன் மட்டும் இல்லாமல் இந்த டிசைனோட அப்ராக்சிமேட் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி சீசன் 2ஓட 13th எபிசோடில் நம்ம இருக்கிறோம். சீசன் 1ல் 100 வீடியோஸ்க்கு மேலே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க சேனலில் போய் செக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் 20/30 இருக்கிற நார்த் ஃபேஸிங் சைட்டு தான் பார்க்க போகிறோம். மெசேஜ் அண்ட் கமெண்டில் கேட்ட ஒரு டிசைன். இது ரொம்பவுமே ஒரு சின்ன இடமா இருக்கிறதுனால நம்ம வந்து சைடில் செட்பேக்ஸ் விடாமல் ஓடிஎஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ வீடோட டிசைனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அந்த பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 6 feet 9 inches by 6 feet இருக்கிற மாதிரி. இதில் வந்து தாராளமாக நீங்கள் ஒரு சின்ன பைக் பார்க் பண்ணிக்கலாம். இந்த வீட்டுக்கு ஸ்டெப்ஸ் வந்து நம்ம அவுட் சைடில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாஸ்துப்படி நார்த் வெஸ்ட் கார்னரில் இந்த ஸ்டேர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். வெஸ்ட்டு பார்த்து நீங்கள் ஏறுற மாதிரியான ஒரு ஸ்டேர்ஸ் தான். ஸ்டேர்ஸோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து 9 inches இருக்கிற மாதிரியும் ரைசர் வந்து 6 inches இருக்கிற மாதிரியும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இது வந்து 11 feet 9 inches இதனுடைய லென்த் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேர்ஸுக்கு அடியில் ஒரு சின்ன வாஷ் ஏரியாவோ இல்லைன்னா ஒரு காமன் டாய்லெட்டோ கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். பார்க்கிங்லேருந்து நம்ம உள்ளே என்ட்ரானோன்னா லிவிங்குள்ளே நம்ம என்ட்ராவோம். லிவிங் பார்த்திங்க அப்படின்னா 7 feet by 12 feet 6 inches இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். லிவிங் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நார்த் வெஸ்ட் கார்னரில் 11 feet by 8 feet 6 inches இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பெட்ரூமோட டிசைன் தான் பார்க்குறோம். இந்த பெட்ரூம்லேயே நம்ம கபோர்டும் டேபிளுமே செட் பண்ணி காட்டியிருக்கோம். உங்களுக்கு சின்ன பெட்ரூமாகவே இருந்தாலுமே நீங்கள் நீட்டாக இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்கும். இந்த பெட்ரூமை ஒட்டியே உங்களுக்கு ஒரு சின்ன காமன் டாய்லெட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செட்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணலை, அதனால உங்களுக்கு ஒரு சின்ன டக்ட் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 feet 6 inches by 5 feet இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன் டிசைன் தான் பார்க்க போகிறோம். லிவிங்லேருந்து பக்கத்தில் இருக்குது. 7 feet by 6 feet 6 inches இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கிச்சன் தான். ஆனால் இந்த கிச்சன்லேயே ஒரு சின்ன பார்ட்டிஷனும் உங்களுக்கு கொடுத்து வெளியே ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த கிச்சன் நீங்கள் இன்டீரியர் பண்ணும்போது ரொம்ப லுக்காகவும் எலிகண்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த கிச்சனை ஒட்டியே நம்ம ஒரு ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஓடிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரூமுக்கும் கிச்சனுக்குமான வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அந்த ஓடிஎஸில் வாஷ் ஏரியாவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிச்சன் ஒட்டியே உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் செட் பண்ணியிருக்கிறோம். 11 feet by 9 inches இருக்கிற மாதிரி. இதுதான் 20/30 2 BHK ஓவரால் டிசைன். இன்றைக்கி சீசன் 2ஓட எபிசோட் 14ல் இருக்கும். நம்ம பார்க்க போகிற ஒரு டிசைன் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டோடது. அவங்க சென்னையில் வில்லா பிளாட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணாங்க. அந்த பிளாட்டோட சைஸ் வந்து 20/21 feet இருக்கிற மாதிரி ஒரு பிளாட் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட். அந்த பிளாட்டுக்கு தான் நம்மளை வந்து டிசைன் பண்ணித்தர சொல்லி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்கெட்சிங் பண்ணுறோம். இப்போ இந்த பிளாட்டோட சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து 1 சென்ட்டுக்கும் கம்மியான ஒரு பிளாட் தான். இந்த 1 சென்ட்டுக்கும் கம்மியான பிளாட்டில் நம்ம வந்து 3 BHK டிசைன் பண்ண போகிறோம். அவங்க நார்த் ஃபேஸிங்கில் தான் என்ட்ரன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நார்த் வெஸ்ட் கார்னரில் 4 feet by 9 feet 9 inches இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா வீட்டோட என்ட்ரன்ஸில் ப்ரொவைட் பண்ணும்போது வீட்டோட எலிவேஷன் ரொம்ப லக்ஸரியாக உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு சிட் அவுட்டை ஒட்டியே வீட்டோட என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உள்ளே என்ட்ரானதுமே உங்களுக்கு ஒரு சின்ன லிவிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 feetக்கு 11 inches இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லிவிங் தான்.
இந்த லிவிங்லேயே நம்ம வந்து ஸ்டேர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணும்போது சின்ன ஸ்பேஸாக இருந்தாலுமே உங்களால் தாராளமாக ஸ்டேர்ஸ் வந்து ஃபிட் பண்ண முடியும். இந்த ஹாலோட போர்ஷனை ஹை சீலிங் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஹால் சின்னதாக இருந்தாலுமே பார்க்க ரொம்ப லக்ஸரியாகவும் நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 feet by 8 feet இருக்கிற மாதிரி. இது கொஞ்சம் சின்ன கிச்சன் தான், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இன்டீரியர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தாராளமாகவே நல்ல ஸ்பேஷியஸாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். லிவிங்கில் இருந்து நார்த்து சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்பேஸில் நம்ம என்ட்ராகி காமன் டாய்லெட்டில் நுழையிற மாதிரி ஒரு இடம் செட் பண்ணியிருக்கோம். இந்த காமன் டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா 6 feet 6 inchesக்கு 3 feet 6 inches வர்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து கீழே ஒரு பெட்ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூம் வந்து 10 feet by 10 feet இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபைனல் லுக். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட டிசைனும் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம எங்கெங்கெல்லாம் வால் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோமோ சேம் அதே இடத்துல தான் பெரிய அவுட்டர் வால்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டே எடுத்ததும் நம்ம வந்து லிவிங் பொசிஷன் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹை சீலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேர்ஸ் எண்ட் ஆகிற இடத்துல மட்டும் நீங்கள் கான்க்ரீட் போட்டு ரூம்ஸுக்கு போகிறதுக்கான வே ப்ரொவைட் பண்ணிக்கிங்க. மற்ற இடம் எல்லாமே நீங்கள் ஹை சீலிங் மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 feetக்கு 11 feet இருக்கும். இந்த ஹை சீலிங்கில் நீங்கள் ஒரு பெரிய லேம்ப் ஒன்று சென்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழேருந்து பார்க்க ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் கார்னரில் 8 feet by 8 feet இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கிட்ஸுக்கான ஒரு பெட்ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு மேலேயும் ஒரு காமன் டாய்லெட்டும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து அங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு சிட் அவுட் இருந்திருக்கும். இங்கே மேலே வந்து பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். பெட்ரூம் 1லையும் பெட்ரூம் 3லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெரிய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நிறையா பேர் வந்து விண்டோலேயே சீட்டிங்ஸ் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதனாலேயே சின்ன இடமா இருந்தாலுமே நம்ம அந்த ஃபெசிலிட்டியும் இந்த பெட்ரூமில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்த டிசைன்ஸ் எல்லாமே ஒரு சென்ட்டில் நம்ம வந்து பிளான் பண்ணது தான். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஃபைனல் அவுட்லுக். இந்த மாதிரி தான் இருக்கும் டிசைன். இன்றைக்கி சீசன் 2ஓட எபிசோட் 15 தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசைன் பெங்களூரில் இருக்கிற ஒரு கிளைண்ட் கேட்டுக்கிட்டதுனால நம்ம ஸ்கெட்ச் பண்ணி காட்டுறோம். அவங்களோட பிளாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 by 30 நார்த் ஃபேஸிங் பிளாட் 1.38 cents தான் இருக்குது. இந்த இடத்துல 2 பெட்ரூம் வர்ற மாதிரி அவங்க நம்மக்கிட்ட டிசைன் கேட்டிருந்தாங்க. இந்த இடமே ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம செட்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணாமல் ஓடிஎஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஏர் அண்ட் வென்டிலேஷனுக்காக. இப்போ வீட்டோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் என்ட்ரன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். நார்த் ஈஸ்ட் கார்னர் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே நம்ம வந்து பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 9 feet 4 inches by 6 feet 3 inches வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதுலேயே நார்த் வெஸ்ட் கார்னரில் நம்ம வந்து ஸ்டேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். வெளியே ஸ்டேர்ஸ் அவங்க வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்து நீங்கள் ஏறுற மாதிரியான ஒரு ஸ்டேர்ஸ் தான் இது. கிளைண்ட் வந்து ஸ்டேர்ஸுக்கு அடியில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் வேணும்னா அங்கே வந்து ஒரு டாய்லெட் கூட ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீட்டோட லிவிங் ஏரியா 9 feet 6 inches by 8 feet 6 inches இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பெரிய லிவிங் கிடையாது, இது ஒரு அளவான சைஸில் இருக்கிற லிவிங் தான். நீங்கள் இன்டீரியர் அண்ட் டிவி யூனிட் செட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கிளைண்ட் வந்து வீட்டோட லிவிங்கை விடவும் ரூம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நம்ம வந்து லிவிங்கை கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற பெட்ரூம் பார்த்துடலாம். அந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 8 feet 6 inches by 8 feet 6 inches இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சின்ன சைஸ் பெட்ரூமாக இருக்கிறதுனால நீங்கள் இன்டீரியர்ஸில் கபோர்டும் அதுக்கப்புறம் ஒரு காட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு
கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் வந்து 5 feet by 10 feet இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் கிச்சன். நீட்டாக இன்டீரியர்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பேஷியஸாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிச்சனை ஒட்டியே உங்களுக்கு ஒரு சின்ன வாஷ் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாஷ் ஏரியா பக்கத்துலேயே ஒரு ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஓடிஎஸ் வந்து பெட்ரூம், டாய்லெட் அண்ட் வாஷ் ஏரியா இது எல்லாத்துக்கும் காமனான ஏர் அண்ட் வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம். ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். காமன் டாய்லெட் வந்து 4 feet by 6 feet 6 inches இருக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாஷ் ஏரியாவும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே மாஸ்டர் பெட்ரூமும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வீட்டோட ஃபுல் டிசைன். இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் கமெண்டில் ஓடிஎஸ்னால் என்னென்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஓடிஎஸ்னால் ஒன்றும் இல்லை, ஓப்பன் டு ஸ்கை. அதனுடைய மேலே ரூஃபிங் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ப்ளம்பிங் பைப்ஸும் நம்ம வந்து அந்த வழியாக எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு மேலே ரூஃபிங் இல்லாததுனால வெளிச்சமும் காற்றோட்டமும் கரெக்டாக இருக்கும். உங்களோட ட்ரீம் ஹோமும் இதே மாதிரி ஸ்கெட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.